சில விஷயத்தெல்லாம் நாம முடிவு பண்ண வேணாம், ஆல்ரெடி கடவுளே முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம யாருமே எதிர்பார்க்காத கூட்டணி அப்படின்னு சொல்றதை விட தமிழக மக்களுக்கு ரொம்ப எமோஷனான ஒரு கூட்டணி அமைய போகிறது. இந்த எமோஷன் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்கு. ஸோ அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்க, இந்த சைடு பார்த்தா பாமக, விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி கூடயும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சி கூடயும் கனெக்ட் பண்ணி பேசி இந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் எவ்வளவு வின் பண்ணும், இந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் எவ்வளவு வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கணிப்புகளும் வெளியாகி கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் அதிமுக தான் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வைக்கிற மாதிரி பிளான்ல இருந்தாங்க. ஆனா அந்த அதிமுக இப்ப பிஜேபி பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறது. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக அண்ணாமலை அவர்களை பிஜேபி தலைவர் பதவியிலிருந்து பிஜேபி தலைமை நீக்குகிறது. ஸோ அதனால் அதிமுக அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணி இப்ப உறுதியாகி விட்டது. இப்ப இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகி இருப்பதால் அதிமுகவோட இதுக்கு முந்தைய கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இப்ப 90% இருக்கு. தேமுதிகவோட ஒரு முதல் கொள்கை என்னன்னா, பிஜேபி 2026 சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடாது. ஸோ பிஜேபியோட தேமுதிக கூட்டணி வைக்கவே வைக்காது. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிந்ததால் தான் தேமுதிக அதிமுகவோட 2021 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சந்தித்தது. ஆனா இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி சாத்தியமாகும் சமயத்துல இப்ப தேமுதிக அதிமுக கூட்டணியில தொடர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா தேமுதிகவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது பிஜேபி அதிமுக கூட்டணியில் போகும்போது அந்த மரியாதை, அந்த வாக்கு சதவீதம், இப்ப இருக்க வாக்கு சதவீதம் கம்ப்ளீட்டா கம்மியாகிடும். இது தேமுதிக ஒரு பக்கம் எவ்வளவு குழப்பத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தாங்க. ஆனா அதிமுக 2026 பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கு. அதனால தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த சைடுனா தேமுதிக, இந்த சைடு தமிழக வெற்றி கழகம். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகம் ஒன்னா சேரும் போது ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்களுக்கு 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேமுதிகவுக்கும் ஒரு எமோஷனல் வாக்குகள் இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் இல்லாத சமயம், விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க சந்திக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல், அதனால ஒரு எமோஷனல் வாக்குகள் இருக்கு. நார்மலா 10% இருக்கும், இப்ப கொஞ்சம் எமோஷனல் வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கணக்கெல்லாம் தாண்டி தேமுதிக தளபதி சேரும் போது ஒரு பெரிய எமோஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் கோ திரைப்படத்தில் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. விஜயகாந்த் அவர்களே டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணிட்டு, ஸோ நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கிட்ட தளபதி சொல்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு எமோஷனலான கனெக்ட் படத்துல உருவாச்சு. தளபதி விஜய் அவர்கள் அரசியல் என்ட்ரிக்குள்ள வரும்போதே இந்த ஒரு டாக் இருந்தது. எப்படி சினிமால தளபதியை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போவதற்காக சின்னதா ஒரு அடித்தளம் விஜயகாந்த் அமைத்து கொடுத்தாங்களோ, அதே மாதிரி தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால், அதாவது நிறைய மீம்ஸ் எல்லாம் பரவிச்சு, தம்பி நீ போட அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் போது வாக்கு சதவீதம் 30%, 40%, அதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷன் உருவாகும். ஒரு மாநாடு, அந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது மாநாடு நடந்து கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க. அங்க இருக்க பிரஸ் பீப்புள் எல்லாமே அந்த நபரை வீடியோ எடுத்தாங்க. ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கவர் பண்ண வீடியோ எடுத்தாங்க. அங்கிருந்து ஒருத்தர் ஓடி நீங்களாம் ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி தான் விஜயகாந்த் அவர்களை வரவிடாம பண்ணிட்டீங்க, இப்ப தளபதியும் வரவிடாம பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷமே பிரஸ் அவங்களுக்கு வேலையா அதுதான், இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி எடுக்கிறது தான். அது எடுத்தா அவங்களுக்கு தனி சம்பளம் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் பண்ணாம உடனே திரும்பிட்டாங்க. ஒரு சண்டையும் வரல, ஒரு கேள்வியும் வரல. ஸோ அந்த அளவுக்கு விஜயகாந்த் நம்ம விட்டுட்டோம், விஜயை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அதனால தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரும்போது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அரசியல் இம்பாக்ட் 2026
வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில விஷயத்தெல்லாம் நாம முடிவு பண்ண வேணாம், ஆல்ரெடி வந்து கடவுளே முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம யாருமே எதிர்பார்க்காத கூட்டணி அப்படின்னு சொல்றதை விட வந்து தமிழக மக்களுக்கு ரொம்ப எமோஷனான ஒரு கூட்டணி வந்து அமைய போகிறது. இந்த எமோஷன் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் யார் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல மடங்கு வந்து இருக்கு. ஸோ அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்க, இந்த சைடு பார்த்தா பாமக, விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சி கூடயும் வந்து கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சி கூடயும் கனெக்ட் பண்ணி பேசி இந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் எவ்வளவு வின் பண்ணும், இந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் எவ்வளவு வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கணிப்புகளும் வெளியாகி கொண்டே இருக்கு. இந்த சமயத்தில் தான் வந்து அதிமுக தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து கூட்டணி வைக்கிற மாதிரி வந்து பிளான்ல வந்து இருந்தாங்க. ஆனா அந்த அதிமுக வந்து இப்ப வந்து பிஜேபி பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறது. ஸோ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக அண்ணாமலை அவர்களை பிஜேபி தலைவர் பதவியிலிருந்து பிஜேபி தலைமை வந்து நீக்குகிறது. ஸோ அதனால வந்து அதிமுக அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணி வந்து இப்ப வந்து உறுதியாகி விட்டது. இப்ப வந்து இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உறுதியாகி இருப்பதால் அதிமுகவோட இதுக்கு முந்தைய கூட்டணி கட்சிகள் வந்து இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்ப 90% வந்து இருக்கு. தேமுதிகவோட ஒரு முதல் கொள்கை என்னன்னா பிஜேபி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடாது. ஸோ பிஜேபியோட தேமுதிக கூட்டணி வைக்கவே வைக்காது. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து பிரிந்ததால் தான் வந்து தேமுதிக வந்து அதிமுகவோட 2021 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி வந்து சந்தித்தது. ஆனா வந்து இப்ப வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து சாத்தியமாகும் சமயத்துல வந்து இப்ப வந்து தேமுதிக அதிமுக கூட்டணியில தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா வந்து தேமுதிகவுக்குன்னு ஒரு மரியாதை வந்து இருக்கு. அது பிஜேபி அதிமுக கூட்டணியில் வந்து போகும்போது அந்த மரியாதை, அந்த வாக்கு சதவீதம், இப்ப இருக்க வாக்கு சதவீதம் வந்து கம்ப்ளீட்டா வந்து கம்மியாகிடும். இது வந்து தேமுதிக ஒரு பக்கம் எவ்வளவு குழப்பத்துல வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகமும் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருந்தாங்க. ஆனா அதிமுக வந்து 2024 பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கு. அதனால தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த சைடுனா தேமுதிக, இந்த சைடு வந்து தமிழக வெற்றி கழகம். இப்ப வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகம் ஒன்னா சேரும் போது வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து தேமுதிகவுக்கும் வந்து ஒரு எமோஷனல் வாக்குகள் வந்து இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் இல்லாத சமயம், விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க சந்திக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல், அதனால ஒரு எமோஷனல் வாக்குகள் வந்து இருக்கு. நார்மலா 10% வந்து இருக்கும், இப்ப வந்து கொஞ்சம் எமோஷனல் வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கணக்கெல்லாம் தாண்டி தேமுதிக தளபதி சேரும் போது ஒரு பெரிய எமோஷன் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் கோ திரைப்படத்தில் ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பாங்க, விஜயகாந்த் அவர்களே டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணிட்டு ஸோ நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் கிட்ட வந்து தளபதி சொல்ற மாதிரி ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு எமோஷனலான கனெக்ட் வந்து படத்துல வந்து உருவாச்சு. தளபதி விஜய் அவர்கள் அரசியல் என்ட்ரிக்குள்ள வரும்போதே வந்து இந்த ஒரு டாக் வந்து இருந்தது. எப்படி வந்து சினிமாவில் வந்து தளபதியை வந்து ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போவதற்காக சின்னதா ஒரு அடித்தளம் வந்து விஜயகாந்த் அமைத்து கொடுத்தாங்களோ, அதே மாதிரி வந்து தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால், அதாவது வந்து நிறைய மீம்ஸ்லாம் பரவிச்சு, தம்பி நீ போட அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் போது வாக்கு சதவீதம் வந்து 30%, 40%, அதெல்லாம் தாண்டி ஒரு எமோஷன் வந்து உருவாகும். ஒரு மாநாடு, அந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அதாவது மாநாடு நடந்து கொண்டு இருக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அங்க இருக்க பிரஸ் பீப்புள் எல்லாமே வந்து அந்த நபரை வந்து வீடியோ எடுத்தாங்க. ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கவர் பண்ண வீடியோ எடுத்தாங்க. அங்க இருந்து ஒருத்தர் ஓடி வந்து நீங்களாம் ஸ்டாப் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி தான் விஜயகாந்த் அவர்களை வரவிடாம பண்ணிட்டீங்க, இப்போ தளபதியும் வரவிடாம பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷமே வந்து பிரஸ் அவங்களுக்கு வேலையே அதுதான், இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி எடுக்கிறது தான். அது எடுத்தா அவங்களுக்கு தனி சம்பளம் வந்து கிடைக்கும். ஆனா அதெல்லாம் பண்ணாம உடனே வந்து திரும்பிட்டாங்க. ஒரு சண்டையும் வரல, ஒரு கேள்வியும் வரல. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் நம்ம விட்டுட்டோம், விஜயை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து இருக்காங்க. ஸோ அதனால தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரும்போது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அரசியல் இம்பாக்ட் வந்து 2026 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.